வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். சக்தி காளியம்மன் கோவில், கோணவாய்க்கால் பாளையம், போத்தனூர். இந்த கோயிலில் முந்தா நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசையை முன்னிட்டு வெகு விமரிசையாக பல நிகழ்ச்சிகள் நடந்தேறின. அதை ஒரு கண்ணோட்டமாக நாம் பார்க்கலாம் வாங்க. அருமையான ஒரு நிகழ்ச்சி. இதுதான் அந்த கோவிலினுடைய முன்புற வாசல். விளக்கொளியில் மின்னுகிறது கோவில். அம்மனின் பல ரூப தரிசனங்கள் பார்த்தோரை பரவசமாக்கும். பார்த்தவர்கள் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும். பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். அப்படி ஒரு அழகு அம்மன். அங்கு கோவிலிலே ஒரு புறம் பாருங்கள், இந்த அம்மன் கண்ணை முழித்து கொண்டு அமர்ந்திருக்கிறாள். ஆஹா, என்ன ஒரு தெய்வீகமான காட்சி, ரம்யமான காட்சி. பார்த்தோரை பரவசப்படுத்துகிறது இந்த காட்சி. அந்த கண்கள் நிஜமாகவே நம்மை பார்க்கிறதோ என்ற சந்தேகம் உங்களுக்கு வரும். அழைக்கும் விதமாக, ஆசையாக, பாசமாக, பக்தியோடு, பண்பாக அழைத்தால் அம்மன் வரமாட்டேன் என்றா சொல்லுவாள்? நிச்சயம் வருவாள். இதோ வந்து விட்டால் பாருங்கள். டன் நக்கரை என்று ஆடிக்கொண்டு. இந்த இடத்திலே ஒரு உத்வேகமான பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. காப்பிரைட் காரணமாக அது மியூட் செய்யப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆஹா, என்ன ஒரு அழகு! நேரடியாக அலகு குத்தும் அந்த காட்சியை பாருங்கள். அலுங்காமல் குலுங்காமல் அந்த அவ்வளவு நீள கம்பியை அந்த புறமிருந்து ஒருவர் தள்ளுவதை பாருங்கள். பாங்கான வேலை. பக்தி இல்லாவிட்டால் தாங்காத வேலை. அம்மன்கள் அமர்ந்திருக்கும் அழகிய காட்சி. இப்பொழுது ஆட்டத்தை பாருங்கள். அம்மன் இறங்கியவரின் ஆட்டத்தை பாருங்கள். சாதாரண மனிதனல்ல, கட்டுப்படுத்த முடியாத காட்டாற்று வெள்ளமாக. ஆஹா, இதுதான் பக்தியின் உச்சம். பக்தியை உணர்ந்தவர்கள் மட்டுமே இதையும் உணர முடியும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஆஹா, என்ன ஒரு ஆட்டம் பாருங்கள், என்ன ஒரு எனர்ஜி! அந்த
அந்த நீளமான கம்பி இதோ வருகிறது பாருங்கள். ஆஹா, என்ன ஒரு அழகான ஒரு பக்தியின் உச்சம் பாருங்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுகாரும் உடன் வந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிங்க, வணக்கங்க. வீடியோ புகைப்பட உதவி சண்முகம் அவர்கள் அந்த அம்மனின் காட்சியை பாருங்கள். இதோ உங்கள் அருகில் வருகிறாள் பாருங்கள், நன்கு பார்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் அங்கு நடந்த பல அதிசயங்கள், அற்புதங்களின் சாதாரண தொகுப்பு. இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், எடுத்த சில வீடியோக்கள் தவறுதலாக கைப்பட்டு அவை அழிந்து விட்டன. இது அம்மனின் விருப்பமோ என்னமோ தெரியவில்லை. அதனால் மீண்டும் சில வீடியோக்களை நண்பர்களிடம் வாங்கி இந்த பதிவை நான் செய்துள்ளேன். இதில் அன்று கலந்து கொள்ளாதவர்களுக்கும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.